தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கேள்வி. நாட்டில் பலருக்கும் தங்குவதற்கு வீடு இல்லை. இரவில் சாலையோரம் மேம்பாலத்துக்கு கீழே உறங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் உள்ளது. அதனால் தான் முகவரியில் 0 என குறிப்பிட்டிருக்கும். ஏழைகளை போலி வாக்காளர்கள் என எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப பரிதாபப்படுறாரு. உங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வீடு இல்லை, அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் இது ஃப்ராடுத்தனம். எப்படி தெரியுங்களா? பொதுவாக வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நிரந்தர இருப்பிட சான்றிதழை கொடுக்க வேண்டும். இதை பீகார் எஸ்ஐஆரில் கட்டாயமாக்கி பல லட்சம் பேரை நீக்கிய அதே தேர்தல் ஆணையம் இப்போது வீடு இல்லாதவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 0 முகவரி போட்டதாக சொல்கிறது. ராகுல் காந்தி போட்ட கிடுக்கிப்பிடியில் இந்த 3 பேருமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்னடா செய்கிறது, நாம் இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நம்ம தப்பிச்சு ஓடுறது அப்படின்ட்டு போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஏழைகள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது, வாசல் இருக்குது. அது மாதிரி ஏழை மக்களுக்கு வீடு வாசலே கிடையாது. அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு நம்ம போட்ட அந்த வாக்குரிமை அவர்களுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டியது. அது திருட்டு கிடையாது, அது கொடுக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலைகளை எவ்வளோ கிரிட்டிசிசமாக செய்கிறாங்க பாருங்கள். जिन लोगों के पास घर नहीं होता, आप लोग भाग्यवान हैं. कई लोगों के पास घर नहीं होता, लेकिन उसका नाम भी मतदाता सूची में होता है. और उसका पता क्या दिया जाता है? उसका पता वो जगह दी जाती है जहां वो व्यक्ति रात को सोने आता है. कई बार सड़क के किनारे, कई बार पुल के नीचे, या कई बार लैंप पोस्ट के किनारे. और फिर अगर ये कहा जाए कि वो फर्जी मतदाता है, ये हमारे गरीब मतदाताओं, बहनों, भाइयों और बुजुर्गों के साथ एक बहुत बड़ा खिलवाड़ है. நம்ம அண்ணன் தங்கச்சி இது மாதிரி ரோட்டில் கிடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் செஞ்ச உதவியை இப்படி இப்போ கொச்சப்படுத்துறது அவர்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடியது அப்படிங்கிற ரொம்பவும் கவலைப்படுறாரு. இது எல்லாம் மோடி அமித்ஷா போட்டு கொடுத்த பிளான். இந்த மாதிரியான திருட்டுத்தனத்தை செஞ்சு தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். மக்களுடைய ஆதரவில் அவர்கள் ஆட்சியை என்றைக்குமே பிடிக்க முடியாது. ஏன்னாக்க வெறும் இந்துத்துவ ஓட்டை வச்சு எப்படிங்க நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? பெரும்பான்மையான மக்களுக்கு எகெயின்ஸ்டானது இந்துத்துவா. இந்துக்கள்லேயே வெறும் 4%, 5% இருக்கிற பிராமணர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கட்சி அது, இந்த பிஜேபிங்கிறது. அதை இந்த மற்ற ஜாதிகளை அடியாட்களாக பயன்படுத்தி எத்தனை நாளைக்கு இவங்க ஓட்ட இந்த புரளி வித்தியை காமிச்சிட்டு இருக்க முடியும்? அதான் அதில் கமெண்ட்ஸுகளெல்லாம் பாருங்கள், எவ்வளோ எப்படி அவங்கெல்லாம் கேட்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையர் அதை பற்றி தமிழ்ங்கிறவர் கேட்குறாரு. வாய்ப்பில்லை, விலாசம் இல்லாமல் தேர்தல் அட்டை வழங்கப்பட மாட்டாது. தேர்தல் ஆணையில் பொய் பேசுகிறார், தன் தவற்றை மறைக்கும் முயற்சிங்கிறாரு. சரியான வார்த்தை. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, தந்தை பெயர் DFGHIJ அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க ஐயா? காதுகள் பாவம் இல்லையா? ஏண்டா டேய், வீடு தான் இல்லை, பேர் கூடவாடா இருக்காது அப்படிங்கிறாப்புல. சுப்பையா, அட்ரஸ் இல்லாமல் எப்படிடா ஓட்டர் ஐடி? அப்புறம் எச்சை வேலை பார்த்து இருக்கீங்களா அப்படிங்கிறாரு ஒரு ஆள். நசீர்கான்கிறவர் என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணணும் குமார்? முதல்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி தான் அடையாள அட்டை வழங்கணும். நீங்கள் சொல்கிற பீகார், ஊபி, மத்திய பிரதேசம், ஒரிசா பயிர்களுக்கு நம்புவானுங்க, இங்கே தமிழ்நாட்டில் அது நடக்காது அப்படிங்கிறாப்புல. அடுத்து முகமது சித்திக் என்ன சொல்கிறாப்புல பாருங்கள். அந்த 00 and 00 முகவரிக்கு வாக்காளர் அடையாள அட்டை எவ்வாறு வழங்குவார்கள்? தந்தை மற்றவர் பெயர் ASDFR HGTRE, அதற்கும் ஏதாவது முட்டு? ராகுல் காந்தி தேர்தல் ஆணையர் மீது கூறிய அத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிறாரு. அடுத்தவளை பாருங்கள். இந்த சென்டிமெண்ட்டாக நக்கிறதை நிறுத்திட்டு பதில் சொல்லுங்கடா. சாலையோரத்தில் இருப்பவர்கள் எப்படி வீடுகளோட முகவரி கொடுத்துட்டு வீட்டு நம்பர் மட்டும் 0, அது எப்படி? அந்தோணி சுனில், அனைவருக்கும் வீடு என்பது பொய்யா? ஏழைகளே இல்லை என்றவர் திருட்டு பிஜேபி RSS ஒரு மாநிலத்தில் இத்தனை ஏழைகளா?
விஜயகுமார், உன் ஆட்சியில் நிறைய பேருக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறான், நீ எல்லோருக்கும் வீடுன்னு சொல்கிற அப்படின்னு நரேந்திர மோடியை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் மது திரு, கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு விட்டார் ஆணையர். அட்ரஸ் இருந்தாலே ஆதாருக்கு அவனுங்க பல நாள் அலைய விடுவானுங்க, இதில் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு 0 முகவரி போடுவாங்களாம், மோடிஜி மாதிரியே பேச்சும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எந்த அளவு தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் போய் பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது ஒரு திருடன் மாட்டிக்கிட்டானாக்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்லி இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் நடந்துகிட்ருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் இதே சில இடங்களில் நடத்தி பிஜேபியோட ஓட்டு வங்கியை அதிகரிச்சிருக்கிறாங்க. அதுவும் இப்போ வெளியில் வந்திருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காமல் தான் இருந்துச்சுன்னு நினச்சோம். அந்த கட்சிக்காரங்களே போட்டு கொடுக்குறாங்க, இந்த ஊரில் நடந்திருக்குது, அண்ணாமலை முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆக ராகுல் சொன்னது மாதிரி அத்தனை பேரையும் சிறைக்கு அனுப்பணும், அதுதான் ஒரே வழி.